என்னடா எம்போ அந்த பிராண்டியில எலி பாஷானத்தை கலந்துட்டியா the choice is yours ஏயா வில்லன் மாதிரி வானா எம்மன் நம்பியார் மாதிரி தான் வரணுமா? நமக்கெல்லாம் அவர்தான் ஞாபகம் வராரு. என்ன பண்ண சொல்றேன் ஐயா, பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கிறவங்க கூட நிஜ வாழ்க்கையில பெரிய கொலைகாரனா இருப்பான். அதுதான் நீதிபதி கிட்ட பொன்னான வார்த்தைகளை கேட்கணும். எவ்வளவு அழகா சொன்னாருப்பா. பார்க்கறதுக்கு சாதாரணமா இருப்பான், ஆனா அவன் தான் கொலைகாரன். பாருங்க, ஜட்ஜி பார்க்கறதுக்கு எவ்வளவு சாதாரணமா இருக்காரு. நீங்க சாதாரணமா வாங்க, வில்லன் மாதிரி வாங்க. சமயக்கார பத்திக்கு பரிமாறல மாதிரி ஆரம்பத்தில் என்ன நோண்டிட்டு ஐயா ப்ளீஸ் ஜோசப் இங்க வாங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஓகே இல்லையா? கண்ணாடி கைக்கு கொடுங்க. ஜோசப், சம்பவம் நடந்த இன்னைக்கு நீங்க என்ன பாத்தீங்களோ ஒண்ணு விடாம அப்படியே சொல்லுங்க பாப்போம். சார், அன்னைக்கு வானம் இருண்டு கிடந்தது, இடி இடிச்சுது, மழை கூட பேஞ்சுதே. உங்ககிட்ட வானிலை இருக்கியா கேட்டா ஐயர அன்னைக்கு மூட ஞாபகப்படுத்திக்கிறேன். ஐயர சொல்லுப்பா. டாக்டர் ஒரிஜினல் ரிப்போர்ட்ல சொன்ன மாதிரி மணி சாயங்காலம் 5 இருக்கும். எல்லாமே மங்களா இருந்துச்சு. மங்களா இருந்துச்சா? ஓகே, இந்த வீட்ல டிம்மர் ஸ்விட்ச் இருக்குதுமே. எஸ் எஸ். ஜோசப், இந்த லைட்டிங் ஓகேவா? ஓகே சார். குட். அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. சம்பவம் நடந்தப்போ நான் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப பக்கத்து வீட்டுல மீரா வீண் சத்தம் கேட்டுச்சு. ஏமா, யாரு இந்த சேர்ல ஏதோ குஷன் வச்சிருக்கா? திடீர்லாம் கத்தாத ஒரு மாதிரி. அப்புறம் சொல்லுங்க ஜோசப். ஓடி வந்து ஜன்னல் வழியை எட்டி பார்த்தேன். அவன் மீராவும் இன்னொரு ஆளும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஏமா ஐயா, நீங்க 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. நான் பல ஸ்திரீகளை கையில தொடர்றதில்லை. இல்ல வாழ நானே ஆத்துல மாமியை பார்த்து 2-3 நாள் ஆச்சு. ஒரு சமயம் போல இருக்காது, வேண்டாம். நான் கொண்டு இல்லை, வேண்டாம். ஐயா, நீர் பண்ண போறது வெறும் ஆக்டிங் தான். சும்மா உமக்கா கோச்சுக்கா தெரியுமா? நீ என் பொண்ணு மாதிரி ஜாட அப்படியே இருக்கு. நீ என் பொண்ணு மாதிரியா? சும்மா கண்டிப்பா தான் கடவுளை நல்லா இருக்கேன். சொல்லுங்க ஜோசப். அவங்களுக்குள்ள போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க கிட்ட மீரா என்ன விட்டுடு கத்துனா. ஏமா, என்ன விட்டுடு. ஆனா அவன் விடுறதா இல்ல. மீரா அவனை வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏமா ஐயா கிட்ட யோ சமையலாயா சேரடி சமையல். ஏதோ தெரிஞ்சு எனக்கு மாட்டி வர மாதிரி சமையல் செய்றேன். எப்ப வேணாலும் சுதாரிச்சு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஏமா ஐயா. ஏமா, நீ இப்போ ஹேமா இல்லம்மா, செத்து போன மீரா. ஜோசப் சொல்றத வச்சு நீயா ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணி ஒரு கொலைகாரனை எப்படி திட்டிவோ அந்த மாதிரி திட்டு. பாரா, இதெல்லாம் என்னோட சொந்த விவகாரம். இதுக்குள்ளலாம் தலையிட உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யூ bloody rascal. பதிலுக்கு அவனும் திட்டினானே. என்ன ஏண்டி பணத்தை பார்த்த உடனே உன் மனசு மாறிச்சா அப்படின்னு கேட்டுட்டு அவளை வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு யூ பிளடி பிச்சுன்னா. அதுக்கு பதிலுக்கு மீராவும் அவனை வாய்க்கு வந்தபடிலாம் திட்டிட்டு யூ பிளடி பாஸ்டர்ட்னா. அந்த இடத்துல தான் சார் அவன் கொலைகாரனாவே மாறினான். வெரி குட் ஜோசப், வெரி குட். யூ ஆர் ஆன் தி ரைட் ட்ராக். ஏமா ஐயா, ஜோசப் சொல்றது நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்க இல்லையா? அவர்
bitch. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பார்த்து bitchன்னு சொல்லுவே, you bloody bastard. My God. இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா அண்ணா டிராமால தடயம் தான் இருக்கு கிடைக்கும்னு நினைச்சேன்.